வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஜாவாவில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பிரிண்ட், பிரிண்ட்எல்என், பிரிண்ட்எஃப் இந்த 3 மெத்தட்ஸ்க்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன, எந்த மெத்தடை எங்கே சரியாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு எம்ப்ளாயி கிளாஸ் இருக்குது. அதில் 2 ப்ராப்பர்ட்டிஸ் நேம் அண்ட் சேலரி அப்படின்னு இருக்குது. நேம் வந்து ஸ்ட்ரிங், சேலரி டபுள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், ஒரு பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டிஸை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு. ஒரு டெமோவுக்காக கெட் சேலரி, இந்த சேலரியை நான் எப்போனாலும் வாங்கி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். toString வந்து ப்ராப்பர்ட்டிஸோட எல்லா வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணோம். ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க, நியூ எம்ப்ளாயின்னு போட்டு இந்த பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டரை வச்சு அதை நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். பொதுவாக ரியல் டைமில் இந்த மாதிரி வேல்யூஸை நேரடியாக இனிஷியலைஸ் பண்ணாமல் யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்கி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ஸ்கேனர் யூஸ் பண்ணி இந்த குமார் அப்படிங்கிற வேல்யூயும் இந்த சேலரியையும் நம்ம இன்புட்டாக யூசர்கிட்டருந்து வாங்கலாம். இதில் எங்கே பிரிண்ட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதல்ல இந்த பிரிண்ட் மெத்தடை எடுத்துக்கலாம். இந்த பிரிண்ட் மெத்தடை System.out.print அப்படின்னு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வந்து இப்போ எல்லாம் நீங்கள் யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அடுத்த லைனுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பிரிண்ட் யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா இன்புட் வாங்குகிற எல்லா இடத்துலையும் நீங்கள் பிரிண்ட்னு யூஸ் பண்ணலாம். இந்த பிரிண்ட் எல்என் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நியூ லைன். ஆக்சுவலாக எப்போயெல்லாம் ஒரு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணிவிட்டு அடுத்த லைன் போகணுமோ அங்கே நீங்கள் பிரிண்ட் நியூ லைன், அதாவது பிரிண்ட் எல்என் யூஸ் பண்ணலாம். பிரிண்ட் எஃப்ங்கிறது ஒரு அவுட்புட்டை ஃபார்மேட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிரிண்ட் எஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு சேலரி வந்து அந்த டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் தான் வரணும் அப்படின்னா அந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், குயிக்காக ஒரு ஸ்கேனர் கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம் இன்புட் வாங்குறதுக்காக. ஒரு ஸ்கேனர் க்ரியேட் பண்ணியாச்சு ஆப்ஜெக்ட். இங்கே வந்து இப்போ நான் ஒரு என்டர் தி எம்ப்ளாயி நேம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்கும் பொழுது இது இன்புட்கான மெசேஜ் இல்லைங்களா, அப்போ நம்ம சிம்பிளாக பிரிண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரியே இன்புட்டாக வாங்கணும் அப்படின்னா இந்த லைனை அப்படியே காப்பி பண்ணலாம். இந்த இடத்துல நெக்ஸ்ட் டபுள் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதை டபுளாக மாற்றிக்கலாம். இப்போ இங்கே நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், நான் இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜை காட்டுறதுனால இன்புட் வந்து இந்த லைன்லேயே நான் வாங்கணும். அதாவது அடுத்த லைனுக்கு போகாமல் என்டர் தி நேம்னு சொன்ன உடனே இங்கேயே நான் டைப் பண்ணுற மாதிரி வரும் இல்லைங்களா, அதுக்காக பிரிண்ட்டுன்னு கொடுக்குறோம். ஸோ எப்பயுமே நெக்ஸ்ட் டபுள் அப்படின்னு கொடுத்தா அதுக்கு அடுத்த லைனில் நீங்கள் நெக்ஸ்ட் லைன் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இன்புட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வரும். இப்போ இங்கே நம்ம நேரடியாக நேம் கம்மா சேலரியை பாஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், என்டர் தி நேம்னு சொல்லி அந்த லைனில் இருக்குது, அடுத்த லைனுக்கு வரலை. அதனால தான் எப்போல்லாம் இன்புட் வாங்குகிறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடிய மெசேஜ் வந்து சிம்பிளாக பிரிண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறோம். இப்போ அடுத்து இந்த மெசேஜை நம்ம மாற்றலை, காப்பி பேஸ்ட் பண்ணதுனால இங்கே சேலரின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நேம் அண்ட் சேலரி நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இந்த சேலரியை நான் பிரிண்ட் பண்ணணும் இல்லைங்களா, பொதுவாக வந்து எந்த ஒரு இதையும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் System.out.println யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு toString இருக்குது. இந்த toString வந்து எம்ப்ளாயியோட நேமையும் சேலரியும் பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அடுத்த லைனுக்கு கர்சர் வந்துடணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே sysout போட்டு System.out.println யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே employee.toString அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ toString என்ன பண்ணும், அந்த எம்ப்ளாயி ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூஸை பிரிண்ட் பண்ணும். இப்போ ரன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக கர்சர் வந்துருச்சு. இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து System.out.println யூஸ் பண்ணலாம். எப்போயெல்லாம் ஜென்ரலாக ஒரு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறோமோ அப்போயெல்லாம் System.out.println போட்டுறணும். எப்போயெல்லாம் இன்புட் வாங்க போகிறோமோ அதுக்கான மெசேஜை டிஸ்பிளே பண்ண போகிறோமோ அங்கெல்லாம் பிரிண்ட் இருக்கணும். இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு வரலாமே, printf அப்படிங்கிற மெத்தடுக்கு வரலாம். இப்போ எனக்கு ஒரு டபுள் ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குது. ஃபஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம அதோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1 2 3 4 5 6.5 தான் வருது, 0 வரலை. இப்போ எனக்கு இது வந்து அது என்ன கம்பைலர் கால்குலேட் பண்ணுதோ அது மாதிரி தான் இங்கே வந்து அவுட்புட் நமக்கு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே இந்த மாதிரி ஃபார்மேட்டட் அவுட்புட் வேணும். எனக்கு 1 2 3 4 5 6
.50 அப்படின்னு வேணும், இல்லை 500 வேணும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக வந்து நம்ம பணத்தை வந்து 2 டிஜிட்ஸில் தான் டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறம் குறிப்பிடுவோம். இங்கே .50 எப்பயுமே எனக்கு வேணும். அப்போ அதுக்கு நம்ம ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இங்கே யூஸ் பண்ணணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே வந்து employee.getSalary இருக்கு இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டபுள் குவாட் போட்டு கமா போட்டுருங்க. இங்கே %.2f அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இதை வந்து printf-ஆக மாற்றிடலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த employee.getSalary இந்த டபுள் வேல்யூவை ஃபார்மேட் பண்ண போகிறேன். பர்சன்டேஜ் டாட் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் இந்த டாட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ as it is வந்துடும். இந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த 50 வந்து 2 டிஜிட்ஸ் கம்பல்சரி இருக்கணும். எஃப்னா இது வந்து ஃப்ளோட் அண்ட் டபுளுக்கான அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். இன்டிஜர்னால் நீங்கள் டீன் கொடுக்கணும். இதை பற்றி தெளிவாக நம்ம மற்ற பதிவுகளில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவுட்புட்டை ஃபார்மேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா printf யூஸ் பண்ணணும். இப்போ அவுட்புட் மறுபடியும் பார்த்துடலாம். முதல் எக்ஸாம்பிளில் எனக்கு வெறும் 5 மட்டும் வந்துச்சு இல்லைங்களா. இப்போ பாருங்கள் கரெக்டாக 50 வரும். உங்களுக்கு ஒரு டெமோவுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஒரு 3fன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன வரணும், இந்த டாட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் கம்பல்சரி வரும். எதுவுமே இல்லைனா 0ன்னு வந்துடும். ஸோ இப்போ அதையும் நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்களா, எதுக்காக நம்ம printf யூஸ் பண்ணுறோம்னு புரிஞ்சிருச்சுங்களா. இப்போ உங்களுக்கு எங்கே print யூஸ் பண்ணணும், println யூஸ் பண்ணணும், printf யூஸ் பண்ணணும் நல்லா புரிஞ்சா. மறுபடியும் ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கோங்க. print அப்படிங்கிறது நம்ம இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல print யூஸ் பண்ணணும். ஏன்னா அங்கே நமக்கு நியூ லைன் தேவையில்லை, அந்த லைன்லேயே நமக்கு இன்புட் கொடுக்குற மாதிரி வரும். எப்போயெல்லாம் ஒரு அவுட்புட்டை ஜென்ரலாக டிஸ்பிளே பண்ணுறோமோ ஒரு எண்ட் யூஸருக்கு, அப்போ வந்து நம்ம println கொடுக்கலாம். ஏன்னா அந்த அவுட்புட் டிஸ்பிளே ஆகி முடிச்ச உடனே அடுத்த லைனுக்கு கர்சர் வரணும். எப்போயெல்லாம் ஒரு அவுட்புட்டை ஃபார்மேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போயெல்லாம் printf யூஸ் பண்ணி அங்கே வந்து நம்ம ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அந்த அவுட்புட்டுக்கு தேவையான ஸ்பெசிஃபையரை நம்ம குறிப்பிடணும். இதுதான் இது 3க்குள்ள வேறுபாடு. இதை நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ப்ரோக்ராமில் நீங்கள் பயன்படுத்துங்க. நன்றி.